ஹாய் நண்பா, உங்கள் ஜிகே. இப்போ நம்ம வந்து திருப்பரங்குன்றம் போயிருக்கோம். ட்ரெயினில் போனோம். காலையில் ட்ரெயினில், ஈரோடு ட்ரெயினில் போனோம். போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி திருப்பரங்குன்றம் போயாச்சு. போன ஆட்டோவுக்கு 100 கூட கேட்டாங்க, கொடுத்தாச்சு. போய் காலையில் டிஃபனை முடித்தோம் ஹோட்டலில் முடிச்சுட்டு நேராக வந்து கோபுரத்தை பார்த்தா செம சூப்பராக இருந்தார். மலையோடு பார்க்கும்போது அருமையாக இருந்தது. ஆப்போசிட்டில் வந்து செருப்பு வைக்கிறதுக்கு தனியாக கவுண்டர் இருக்குது. அப்படியே உள்ளே போகும்போது நம்ம பூவும் மாலையும் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் கடைகள்லாம் உள்ளே கடைகள்லாம் இருக்குது. இது தேவையான பொருட்களை வாங்கிக்கலாம். நம்ம பெரிய தூணில் வந்து முருகர் சிலை இருந்தது. அதுக்கு தீபம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் ஒரு வணங்கிட்டு உள்ள விநாயகரெல்லாம் இருந்தது. அதெல்லாம் கும்பிட்டுட்டு நேராக உள்ளே போனோம். இது வரைக்கும் தான் நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சது. உள்ளே வந்து வீடியோ அனுமதி கிடையாது. இப்போ வந்து மயில் மேலே வந்து சேவல் அமர்ந்துருக்கு. சூப்பராக இருந்தது. அதையும் பார்த்துட்டு உள்ளே போய் சாமியை கும்பிட்டாச்சு. மூலவர முருகர் வள்ளி தெய்வனையோடு இருந்தாலும் அதை பார்த்தாச்சு. பக்கத்துலேயே துர்க்கை இருக்கார், விநாயகர் இருக்கார். தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்த உடனே வராகி அம்மன் இருந்தது. அதையும் கும்பிட்டுட்டு எல்லா தரிசனத்தையும் பார்த்துட்டு சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, பிரசாதம். அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டோம். நெய் தீபம் ஏற்றிருக்காங்க, அதையும் பார்த்தாச்சு. அப்படியே மீனாட்சி மங்கல் போயிட்டோம். ஒரு சேராட்டோவில் போனோம். ஒரு ஆளுக்கு 30 ரூபா வீதம் போனோங்க. நான் ஃபேமிலியோடு போயிருந்தேன், 4 பேரும் போயிருந்தோம். அப்படியே மொட்டை கோபுரத்தை பார்த்துட்டு கிழக்கு வாசல் வழியாக போனோம். அப்போ இதுலேயும் பார்த்திங்கன்னா செருப்பு, பேக்கு, செல்லு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தரிசனத்துக்குள்ளே போனோம். போயிட்டு வர ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. கூட்டம் நிறையா இருந்தது. தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ஒரு அம்மா வந்து தாமரைப்பூவும் மஞ்சள் கயிறோட பிரசாதம் கொடுத்தது.